கமருதீன் ஓட்டும் போது 42,342 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12%. ஸோ கமருதீனோட கேம் வந்து ஓகேங்க, நல்லா ஸ்கூல் டாஸ்க் வந்து ஒரு நல்லா விளையாடிட்டு இருக்காரு, நல்ல சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து நிறைய இடத்துல வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல், நிறைய வார்த்தைகள் விடாமல், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கார். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் அதை மைண்டில் வச்சுவாங்க தான் சொல்ல முடியும். பட் யாருமே அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து யார் சொல்லிக் கொடுப்பாங்களோ நம்மளுக்கு தெரியல, இவங்களாம் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. யாராவது சொல்லிக் கொடுப்பாங்களா பார்த்தா அதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, இவங்களாவது வந்து அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் அதை யாருமே பண்ண மாட்டாங்க தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் தான் மாத்திரம் நல்லாயிருக்கும். நாளைக்கு ஒரு நாள் டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன், Thursday, Fridayயோட டாஸ்க் க்ளோஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டு தான் பார்ப்பாங்க. ஸோ 4வது இடத்துலேருந்து பாரு இருக்காங்க. பாரோட இருந்து 41,560 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 12%. பாரு வந்து பயங்கரமாக நிறைய பேர் வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. ஸோ பாரு சூப்பராக பண்ணுறாங்க, பாரு செம்மையாக பண்ணுறாங்க, பாரு நல்லா விளையாடுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க. ஸோ எனக்குமே வந்து பாருவோட கேம் இந்த பிக் பாஸ் டாஸ்க்லேயே வந்து இந்த டாஸ்க் சூப்பராக பிடிச்சிருங்க. இன்னைக்கு கூட வந்து பிரின்சிபல்கிட்ட பிரஜன்கிட்ட வந்து நம்ம எஃப்ஜே பற்றி சில குறைகள் நிறைகள் சொல்லியிருந்தாங்க. அதில் சொல்லும் போது பாரு வாயிலேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தைலாம் வந்திருக்கு, நம்ம ரெண்டு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ நீ ஒரு வேலை செய்ய, நான் ஒரு வேலை செய்கிறேன், நீ இது பண்ணு நான் இது பண்ணுன்றலாம் வந்து பாரு சொன்னதே கிடையாது. நான் யாரையும் மதிக்க மாட்டேன், நான் வேறு மாதிரி தான், அப்படி இப்படி பயம் விளையாடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எஃப்ஜே வந்து நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டார், நான் சொல்கிறத அவர் ஏற்றுக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் விஷயங்களாக மாற்றலாம், நான் வந்து ரெடியாக இருக்கேன் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாரு வாயிலேருந்து வரதெல்லாம் வந்து நிறைய பெரிய மாற்றங்கள். ஆனாலுமே நான் வந்து அந்த பழைய பாரை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாஸ்க்லலாம் பழைய பாரு வேறு லெவலாக பண்ணியிருப்பாங்க. பட் வந்து அவங்க டேஞ்சர் ஜோனில் இருக்கின்ற மைண்ட் செட்டில் வந்து வேறு மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. அதனால் அவங்களோட கேம் வந்து ரொம்ப கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.